டெமோக்ரஸிங்கிறது தேர்தலில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலமா நாம கோரிக்கைகளை முன்வைப்பது. ஆனா இந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும் அவ்வளவு பேரையும் இன்டெலக்சுவலா டாமினேட் பண்றது யாருன்னா பியூரோக்ராட்ஸ் தான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டியா இருந்தாலும் கூட அவங்க தான் எல்லாவற்றையுமே வரையறுக்கக்கூடியவர்கள். ஒரு சட்டம் வரணும், இந்த மாதிரி சட்டம் வரணும்னா ஒரு எம்எல்ஏ சட்டம் எழுத முடியாது. அதுக்குன்னு இருக்கிற டீம் இன்டெலக்சுவல்ஸ் தான் எழுத முடியும், பியூரோக்ராட்ஸ் தான் எழுத முடியும். இப்படி ஒரு சட்டம் வந்துச்சு, சட்டத்தை ஒரு எம்எல்ஏ போய் நீங்க நல்லா உட்காந்து எழுத முடியுமா? எழுத முடியாது. டிராஃப்ட் போடலாம் அவ்வளவுதானே தவிர அது ஒரு அரசாங்கத்தினுடைய மெத்தடாலஜி, ஒரு கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எப்படி அதை கொண்டுட்டு வரணும், அதை எப்படி கெசட்டை அறிவிப்பு செய்யணும், இது எல்லாமே பியூரோக்ராட்ஸ் தான் பண்ண முடியும். முதலமைச்சரா ஒருத்தர் உட்கார்ந்தா கூட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல அதிகாரிகள் தான், அதிகார வர்க்கம் தான் இருக்கு. அந்த அதிகாரிகள்கிட்ட இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள ஒரு சைட் இருக்கு இல்லையா? அப்ப எஸ்சி எஸ்டி பிரச்சனை தூக்கி வச்சுருவாங்க, மைனாரிட்டிஸ் பிடிக்கலன்னா மைனாரிட்டிஸ் பிரச்சனை தூக்கி வச்சுருவாங்க. அதுக்கு எவ்வளவு முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளவு முட்டுக்கட்டை போடுவாங்க. அது வெளிப்படையா தெரியும். அதுதான் அவங்களுடைய ஒரு கெட்டிக்காரத்தனம். அதிகாரிகள் நேரடியா முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான பதில தான் சொல்லுவாங்க. ஆனா வேலை நடக்காது. வேலையை வாங்க வேண்டும், அதுதான். அப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்களையும் அந்த உளவியல் உள்ளவர்களையும் இதை செய்ய வைக்க வேண்டும் என்கிற அந்த புள்ளி இருக்கிறதே, அந்த புள்ளியோடு தொடர்புடைய ஒன்றுதான் நாம் விவாதிக்கக்கூடிய கருத்து. எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தை செயல்பட வைப்பது, எப்படி புஷ் பண்றது, அதுல என்ன ஸ்ட்ராட்டஜி. நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம், நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதா நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்தையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியா நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை அது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும். ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. சனாதன தர்மம் தான், வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. அதை விலக்கி பேச மணிக்கணக்கில் நீளும். அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும், அரசியல் சக்தியாக வலிமை பெற வேண்டும். அரசியல் சக்தியாக வலிமை பெறுவது என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த களத்தில் நின்று போராடுவதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோடு தனிமையிலே பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார், உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், அது கூட நான் பெருசா பார்க்கல. நீங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு இன்னைக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி ஒரு தனித்த அடையாளத்தோடு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது, இதற்கு
உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள், திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட, அதாவது பேச்சு திறன், எழுத்து திறன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த 25 வருஷமா தேர்தல் களத்தில் எவ்வளவு நெருக்கடிகள், இடர்கள், அவதூறுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு இருக்கிற சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சகிப்புத்தன்மையும் தான். இது எதற்காக அவர் சொன்னார் என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நீங்கள் வளர வேண்டும், வளருவீர்கள் என்று அவர் வாழ்த்தினார். இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம், நாம் எப்போதும் விரக்தி அடைந்து விடக்கூடாது. இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும். அண்ணன் ரமேஷ்நாதன் அதை நான் பார்க்கிறேன். அவர் எந்த இடத்திலும் பதற்றப்பட மாட்டார். செய்ய வேண்டிய வேலை என்னும் அந்த வேலைக்காக மட்டும் கவனம் குவிப்பார். யாரெல்லாம் பார்க்கணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. இந்த தலித் பந்து பற்றி சொன்னாங்க. தெலங்கானா சீஃப் மினிஸ்டர் கேசி ராவ் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சி அழைச்சிருந்தார். அவர் டிஆர்எஸ்ங்கிறத பிஆர்எஸ் மாத்தினார். பாரத் கட்சி, அது தெலுங்கானாங்கிறத அகில இந்திய கட்சியை மாத்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நானும் போயிருந்தேன். 2 பேர் தான் அவர் வெளியிலிருந்து அழைச்சிருந்தார். ஒருத்தர் தேவகவுடா பையன் குமாரசாமி கவுடா, அடுத்து தமிழ்நாட்டில் இருந்து நான். 2 பேர் தான் அந்த அவங்களுடைய மையக்குழு கூட்டத்தில் கலந்துட்டோம். அதை முடிச்சுட்டு, வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷுவல் காட்டணும், ஒரு எங்களுடைய ஸ்கீமை பற்றி உங்களை காட்டணும், அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு அவர் வீட்டில் இருந்த மினி தியேட்டருக்குள்ள அதை போட்டு காட்டினார். தலித் பந்த் ஸ்கீம் பற்றி. அதை பார்த்துட்டு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன், அதிர்ச்சியும் அடைந்தேன். அப்படி ஒரு ஸ்கீம் அவரால் எப்படி செய்ய முடிஞ்சது, அதை எப்படி மற்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அரசியல் காரணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அங்கே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒரு காரணம். இந்த சட்டம் இருந்ததுனால்தான் தலித் பந்த் என்கிற ஒரு ஸ்கீம் அங்க கொண்டு வர முடியும். இந்த சட்டம் இருந்ததுனால்தான். இனி சட்டம் வந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் போராட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. போராடுவதற்கான களம் உருவாகி இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்வது, சட்டம் இருந்தால் தானே முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் முழுமையாக கிணறை தாண்டவில்லை, அரை கிணறு தான் தாண்டி இருக்கிறோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கூடி பேசுவோம், விவாதிப்போம், அதற்கான செயல் திட்டங்களை வரையறுப்போம். அந்த சட்டத்தில் உள்ள குறைகள் இருந்தால் அதையும் சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். இன்றைக்கு ஆளும் கட்சியோடு ஒரு நெருக்கமான, இணக்கமான உறவு இருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளால் முடிந்த அளவுக்கு அரசின் கவனத்தை ஈர்க்க முடியும். அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும், எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரின் சார்பாக அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்களை பாராட்டி அவருக்கு ஒரு ஆடை போர்த்து சிறப்பிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.